போதும் வந்துருச்சுப்பா. இது வந்து போக முடியாது, ஒத்தையடிப்பாதா, ஆனால் நிறுத்து. சரி கிளம்புறேன், வாடகை கொடுங்க. வாடகையா? ஏப்பா அங்கே நீ எங்கேருந்து வந்த? வத்தலகுண்டு இருந்தானே வந்தா? ஆமாம். அங்கே ஏற்றி விட்டார்ல ஒருத்தர். ஆமாம். அவர் நம்மளுக்கு வேண்டியவர். சரி, அவர்கிட்ட போய் நீ காசை வாங்கிக்க. அப்படியா? ஆமாம். அவர் உங்களுக்கு வேண்டியவர் தெரியும், எங்களுக்கு யாரும் தெரியாதுண்ணே. வாடகை கொடுத்துருவோண்ணே, போனேண்ணே. வா, நான் யார் வயசு சாதாரணமாக நம்ப மாட்டேன். அவரு நம்மளுக்கு வேண்டிய ஆளு. சரி, அவர் சொன்னாருன்றதே ஓ வண்டியில் ஏறினேன். சரி, நீ என்னமோ பெருமை உழப்பிக்கிறியாப்பா? அண்ணே அவரு சொன்னாருன்னா அவர் யாரும் எனக்கு தெரியாது. 1000 பேர் ஆட்டோவில் ஏற்றி விடுவாங்க. அதுக்காக அவர்கிட்ட போய் வாங்கினா நான் அங்கே போய் அவர் தெரியுது. நீ எந்த ஊர்? நான் வத்தலகுண்டு. வத்தலகுண்டு தானே? ஆமாம். அவரும் வத்தலகுண்டு. வத்தலகுண்டுல 1000 பேர் இருக்காங்கண்ணே. அது எனக்கு வத்தலகுண்டு குட்டி ஊரா. அவரும் வத்தலகுண்டு தானே? அவர் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவர். இருக்கட்டும், பரவாயில்ல, ரொம்ப வேண்டியவரா? அதனால சரி. வாடகை எவ்வளவு? வாடகை 2200 என்னப்பா மாடு வேலை சொல்லிக்கிருக்க, ஒரு கண்டுக்குட்டி வாங்கி வத்தலகுண்டுங்கிறது எத்தனை கிலோமீட்டர்ண்ணே? மறுபடியும் நான் போனேன், கிட்டத்தட்ட 25-50 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வருது. டீசல் வந்து கிட்டத்தட்ட 1000. சரி, நல்ல கரெக்டான ரேட்டு சொல்லு, எவ்வளவுண்டு? கரெக்டான ரேட்டு இன்னும் ஒரு 200 குறைச்சி கொடுங்க. எவ்வளவு? 2500 சொல்லியிருக்கீங்க, 2300 கூட கொடுங்க. சரி, ஒரு 2000 தரேன். 2000? ஆமாம். 100 குறைச்சி கொண்டு அவ்வளோதான், நாளைக்கு மேலே ஒன்றும் முடியாதுண்ணே. சரி, வாங்கிக்க. அவர்கிட்ட அண்ணங்கிட்ட பார்த்து ஏற்றி விட்டார்ல. ஆமாம். அவர்கிட்ட போய் நான் சொன்ன முடியல, அவர் தருவார். நீங்கள் யாருன்னே தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது. அவர் ஆட்டோவில் ஏற்றி விட்டாரு, நீங்கள் வந்தீங்க, இறங்குனீங்க, வாடகை கொடுத்து நம்ம போயிட்டே இருப்பேன். அவர் கூப்பிட்டு சோருக்கு வந்தே வரலையா? இல்லை, அவரு கூப்பிட்டாலும் சரி, யாரு கூப்பிட்டாலும் வருவேன் தானப்பா. அவர் நம்மளுக்கு வேண்டியவர். ஏன்னா அவரு வேண்டியவரா இருக்கட்டும், நம்ம பரவாயில்ல. எனக்கு வாடகை வேணும்ல. வாடகை தானப்பா, அவர்கிட்ட போனால் எவ்வளோ வாங்கிக்கலாம். இன்னும் 100 கூட சேர்த்து கொடுக்கல, அவர் தந்துடுவார். ஆனால் நம்மளுக்கு சொந்தக்காரர் வேண்டியவர். இன்னே அவரு யாரு எனக்கு தெரியாதுண்ணே. தெரியாதுப்பா. அவர் சொன்ன சோருக்கு நான் வண்டியில் இருந்தா. அவர் சொன்னாலும் சொல்லாட்டு ஆட்டோவில் யாரு வந்தேன். நானும் வந்தேனா? வந்தேன். அப்போ ஏற்றல ஏற்ற. அப்போ அவர் நம்மளுக்கு சொந்தக்காரர். சரி, அவர்கிட்ட நீ கட்டாயம் போய் காசு எல்லாம் கிளியராக கொடுத்துருவாரு, நீ வாங்கிக்கலாம். இல்லை, அவரு வத்தலகுண்டு நம்ம எங்கே பார்க்குறது அவரா? அப்படி இல்லைண்டாக்கா, என்னப்பா அப்படி பேசுனே. அதாவது வந்து வத்தலகுண்டு எங்க யாரு போனாலும் ஏற்றி விட்டாலும் இறக்கி விட்டுருவேன். வாடகை வந்து நீ தான் தரனே. நான் தானப்பா ஆரம்பிக்கிறேன். அவர் அண்ணன்கிட்ட வாங்கிக்க. அண்ணன்டியா? அண்ணன்ல அவரை போய் பார்க்க முடியாது. சரி, இப்படி வாக்குவாதம் பண்றதுனால ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லுண்ணே. இப்படியே போனோம்டா, அந்த மலை இருக்குல்ல. இந்த மலை? இந்த மலை உச்சிக்கு அடியில தான் நம்ம தோட்டம் இருக்கு. அந்த மலையா? ஆமா. இல்லண்ணே, போந்தா இப்படியே இந்த ஒத்தையடி பாதையில் ஓடும்டா. போக 2 மணி நேரம், வர 2 மணி நேரம் தான். இப்படி வந்துடலாம். இங்கே வந்துடுவேன் வண்டிக்கிட்ட. சரி. அதனால என்ன செய்யறேன்டா, இப்படியே வண்டியில் உட்காரு. நான் போய் இந்த காசு எடுத்துக்க வந்துடுறேன். என்கிட்ட இங்கே வெறும் பேப்பர் தான் போயிருக்கு. ஏ, இது என்னமோ மழை என்னமோ இந்த எங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டு. அப்போ போனது 1 மணி நேரம், 2 மணி நேரம், அங்கே வர 2 மணி நேரம், 4 மணி நேரம் தானே. பொழுது போயிருமே. மணி எத்தனை? இன்னும் நேரம் இருக்கு. மணி இப்போ 4 மணி ஆகி போச்சு. சரி, 2 பேரும் சொல்லி கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? என்ன கோளாறு? நானும் வரேன், என் கூட வரேன். உன் கூட வரவா? உன் கூட வந்து நான் என்ன செய்ய? அப்போ இதுக்கு யார் மட்டும் சில காசு. சரி, அப்போ இரு. நீ வந்தண்டாக்கா இந்த டயரை கழட்டி பிடிவான். 3000 ரூபா பொருள் போயிடும். எதுக்கு டயரை கழட்டுறாங்க? அதுக்கு ஒத்தடி காடை. நீ ஏன் கூட வந்துட்டு வச்சுக்க, இல்லை லைட்டு பல்ப்பு முன்னாலும் கூட எடுத்து போடுவாங்கப்பா. அதனால நீ என்ன செய்ய, உட்காந்துரு. நான் போய் பணத்தை எடுத்துக்காரேன். நீ அந்த பேச்சுல பேசாத. நீ சரி, எனக்கு பணம் வேணும்னே, வாடகை வேணும்னே, நான் வீட்டுக்கு போகணும்னே. டைம் ஆகி போச்சு எனக்கு. இங்கிருந்து வத்தலகுண்டு 1.5 மணி நேரம் போனேன் நான். ஆமாப்பா, 1.5 மணி நேரம் போகிறப்பா. நீ என்ன செய்யறா, இங்கனே உட்காரு. உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன், பணத்தையும் கொண்டுக்காரேன். ஏன் அவசரப்படுற? என்ன நீ என்னைக்கு போயிட்டு 4 மணி நேரம் கழிச்சு வருது, அது வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன். 4 மணி நேரம் போகணும். இப்போ நான் காலையில் 10 மணிக்கு வந்திருக்கேன். நீ 4 மணி உட்காரான்னு சொல்லியிருக்கேன். சரி சரி, முடிவு என்னன்னு சொல்கிறேன். முடிவு எல்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து வாடகை கொடுத்துட்டு போ. நீ அப்போ நீ என்ன செய்யறா, என் கூட வா. என்ன செய்ய? ஆமா, போயிட்டு வந்து இந்த ஆட்டோவை தூக்கிட்டு போடுவாங்க, டயர் கட்டி போயிடும். உண்மைதான், பொய் இல்லை. பஞ்சம் நேத்திட்டு போனா எந்த பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மின்றதில் எடுத்து போடுவான். டயர்லாம் போனதுதான் பல்பு கூட கழட்டி போடுவாங்க. நீ நல்ல வயலாக இருக்க, நல்ல மனுஷனா இருக்க, உன்னை நான் நம்புறேன். அதே மாதிரி அவர்கிட்ட அண்ணன் நம்மளை ஏற்றி விட்டார்.
அவர்கிட்ட போண்டா காசு முக்கியமா கிடைக்கும். அவர் யாருன்னு எனக்கு தெரியாதாப்பா. என்னடா நீங்க பேசிட்டு இருக்க? அண்ணன் சொன்ன சோருக்கு வந்துச்சா நீ வண்டியை கொண்டு அவர் அண்ணன் சொன்னாலும் சரி ஆட்டு குடிச்சிருவாலும் சரி நான் யார் சொன்னாலும் ஆட்டோக்கார வளர்த்தம் செய்வான். இவன் பாட்டுக்கு அண்ணன் சொன்னாரு அண்ணன் சொன்னாரு அவருக்கு தெரிஞ்சாலும் நீயா இருப்புன்ட்டு நான் பாட்டுல ஏறி அவர் யாரும் தெரியாது. நீ வேற நீ பாட்டுக்கு நம்ம பேசிக்க வாடகை கூட எனக்கு நான் டைம் ஆகி போச்சு எனக்கு. என்னப்பா பெரிய மண்டவலியா போச்சு. ஆமா உன்னோட போக போய் வண்டியில ஏறி சொல்லிக்க முடியும். நீ இப்போ வந்துக்கிட்டு 2 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வந்தா பிறகு நீ இப்போ வந்துக்கிட்டு அவுட்டு போய் வாங்கினா எவுட்டு போய் வந்ததானே? என்னடா நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த பக்கமே இருக்க வண்டியை விட்டுட்டு போக முடியாது, நானும் உன்னைய விட்டுட்டு போக முடியாது. இப்போ 2 வகையில முழிச்சுக்கு இருக்குமாப்பா. அது என்னமோ தெரியாதுண்ணே. எனக்கு வாடகை வேணும்ண்ணே. யாராவது ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கா காசு கொடுத்து போனேன். ஏப்பா போனுங்க வந்தா டவர் கிடைக்காதுல. டவர் கிடைக்காத ஊர்ல இருந்துக்கிட்டு அப்புறம் நீ என்னமா அப்புறம் காசு அப்ப அங்கேயே என்னன்னு பேசிக்கலாம்ல. இல்ல நல்ல வேலை இருக்க நம்மளுக்கு வேண்டி வரும் அவர்கிட்ட சொல்லி விடுவோம்னு நான் நினைச்சேன். போன் கிடைக்கிற போக்குல சொல்லி விட்டா அங்க வாங்கிக்கிறேன். பேசாங்க எல்லாருமே நல்ல வயது தானே. ஆட்டோக்காரங்க ஊர் நல்ல வயது தான். ஏன்னா இப்படி தங்கமான வயது தானே. தங்கமான ஆட்டோக்காரங்க தங்கமான வயது தான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீ நடுக்காட்டில் வச்சுக்கிட்டு வாடகை போயிட்டு வாங்கிட்டு சொல்ல என்ன அதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அப்ப நான் போய் தோட்டத்துக்கு தான் போய் வரேன். நீ தோட்டத்துக்கு போய் எங்கேயும் போய் எனக்கு தெரியாது. எனக்கு தான் வாடகை வேணும். நான் போய் கிளம்பி இன்னும் 100 கூட சேர்த்து தரேன். ஆனால் 4 மணி நேரம் நான் போய் வரேன். இது என்னடா நீங்களும் கொஞ்சம் கூட புரியாம பேசிட்டு இருக்கீங்க. எப்போ நானும் புரிஞ்சுதான் பேசுறேன், நீயும் புரிஞ்சுதான் பேசுற. நீ தான் புரியாம பேசுற. எனக்கு தோட்டத்தில் பணம் இருக்கு. இப்போ போனோம்டா எடுத்துட்டு வந்துடலாம். நீ விவரமான பாக்கெட்ல எடுத்து வரதானப்பா. பாக்கெட்ல எடுத்து வைக்கல. நம்ம கண்டா பிடித்தான் ஊருக்கு போறோம். நம்ம வீட்டுல போய் வாங்கி கொடுப்போம்னு நான் நினைச்சேன். ஊருக்கு போகும்போது நம்ம ஊர் என்னமோ வீடு மெயின் ரோட்டுக்கு போய் பேசிட்டு இருக்கேன். யாருமே நம்ம கூட பேச மாட்டேன். பூரா சண்டைக்காரன் ஊண்டு அருவாளை தூக்கிடுவேன். அதனால நான் தோட்டத்துக்கு போனாதான் பணம். அதனால நீ பெரிய வில்லங்கமான ஆள் போல போல தெரியுது. இல்லப்பா தம்பி நான் ஊருக்காய் கூட ரோட்டு போல தெரியுது. அப்படி இல்லப்பா பூரா வில்லங்கமான ஆளு. நான் அதனாலே ஒதுங்கி தோட்டத்துல போய் இருந்துக்கிறோம். நீ வில்லங்கமான ஆளா அவங்க வில்லங்கமான ஆளாப்பா? என்னப்பா அப்படி சொல்ற? நீ நல்ல வேலை இருக்க. சரி நீ என்ன பண்ற? அண்ணன் ஏற்றி விட்டார்ல வத்தல குண்டுல. யாத்து நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு போய் சாவு வரைக்கா இருக்க. காசு கொடுத்து போப்பா. நீ எவரப்பா? நான் நீதிமானப்பா. என்ன நீதிமான் தெரியல அவனுக்கு. உனக்கு வந்து பணம் தானே. நான் பணம் கொடுக்காம உன்னை அனுப்ப மாட்டேன். ஆமா கூட நான் கிளம்புறேன். அவர் அண்ணன் நம்பர் வச்சிருக்கேன். ஏற்றி விட்டுற நம்பரு. அவர் யாரு எனக்கு தெரியாதாப்பா. மறுபடியும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கா. நான் யார் சொல்லும் கேட்க மாட்டேன். அவர் சொல்லத்தானப்பா நான் கேட்பேன். அவர் சொல்ல கேட்கறதா நீ முதல் அவர் சொல்லணும். அவர் சொல்ல கேட்பேன். நீ அவன் எப்ப ஆட்டோக்கார உனக்கு தெரிஞ்சவன கேட்க முடியா? சொல்ல போய் தான் நான் ஏறினேன். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அவனுக்கு யாருன்னே தெரியாதுண்ணே. அப்புறம் எப்படி நீ வந்தா ஆட்டோ ஓட்டி வந்தா என் கூட? சவாரி யாரு கூப்பிட்டாலும் கையை மறிச்சு கூப்பிட்டா நாங்க வரட்டும் செய்வோம். அப்பயும் ஒரு ஆட்டோ கேட்டேன். என்னப்பா தெரியுமாண்டேன். என்ன அவர் எனக்கு தெரியும்னு சொன்னா சொல்ல. ஏப்பா நீ வந்து பெரிய சாவுகாரியா இருப்ப போல இருக்கு. ஆட்டோ வாடகை வேணாமாப்பா விடப்பா. அந்த கோயிலுக்கு இந்த அந்த சாமிக்கு வந்து ஜாமான் நேற்று வந்து இறங்கி விட்டு நினைச்சுக்க நம்ம போப்பா. தம்பி பாப்பா அவருக்கு சொல்லி வரணும். வாங்கிக்கோ. அந்த ஏற்றி விட்டாருல. ஏப்பா அவருக்குலாம் நீ எனக்கு தெரியாது. இப்ப காசு கொடுத்தா கூட இல்லைன்னா விட்டு போ. இந்த சாமிக்கு ஏதோ ஜாமான் பொருள் பூச்சை பொருள் ஏற்றி வந்து நினைச்சிட்டு போறேன். என்ன ஆள் விட. நீ பண்ணி விட. நாளைக்கு வத்தல கொண்டு வாரணப்பா. நான் காசை கொண்டு வரேனப்பா. நீ வத்தல கொண்டு வர எங்கே வரணும்ப்பா. வண்டி நாளைக்கு கட்டாயம் வரேன். நீ கட்டாயம் வந்தா வரட்டும். சரியா? என்னமா 25 கிலோமீட்டருக்கு வந்தா பிறகு என்னமா அவரு ஏற்றி விட்டாரு இவரு ஏற்றி விட்டாரு.